question பார்க்கலாம். So find maximum, minimum or extremum values. Find extremum values of f of x comma y equal to x cube y squared into 12 minus x minus y. Okay. Yes, sir. என்னடா பண்ண சொல்றேன் சேம் Sir, first வந்து given sir f of x comma y equal to x cube into y cube y squared open bracket y square open bracket 12 minus x minus y, sir. சரிமா. இதை நம்ம டைரக்டா டெரிவேட்டிவ் பண்ணா u into v மெத்தட் ஆயிரும். அதனால என்ன பண்றோம்னா இது ரெண்டையும் என்ன பண்றோம் உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறம் டெரிவேட்டிவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? Okay, sir. டைரக்டா பண்ணா u into v மெத்தட் பண்ணனும். அதுக்கு கஷ்டமா இருக்கனால நான் வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணிடுறேன். சரிங்களாமா? Sir. 12x cube y square minus x into x cube or x power 4 y square minus x cube y cube, sir, into y சூப்பர் cube. சூப்பர். இப்போ ஒண்ணா பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கலாமா? Yes, sir. fx f of x equal to 36x, sir. 36 x squared y X squared. y square, sir, x minus squared தான் இது வந்து x squared. ஓகே, x squared y squared. ஏன்னா 3 yes, sir. 3 minus 1 வந்து 2. ஓகே. Yes, sir. minus அப்புறம் வந்து sir minus 4x cube y square minus 3x square y cube, sir. சூப்பர்மா. அதே மாதிரி fy என்ன வரும்? Yes. 2y 12x cube 2y, sir. அப்ப 12 into 2 வந்து 24. கரெக்ட்டுங்களா? Okay, sir. 24 y x cube y, sir. சூப்பர். Minus 2y x power 4, sir. ஓகே ஓகே. 3y square x cube, sir. என்னது டவுட் இருந்தா சொல்லுமா? இல்ல சார். ஓகே. அடுத்த ஸ்டெப் பொறுமையா பண்ணுங்க. செகண்ட் டெரிவேட்டிவ் fxx எப்படி இவனை வச்சு fxx கண்டுபிடிங்க. சொல்லுங்க. Yes, sir. 36 into 2 72, sir. 72x y square, sir. Minus 4 3 sir. 12x square y square, sir. Minus 6x y cube, sir. கரெக்ட்டா, வெரி குட். கரெக்ட்டா. f of x xy போடு, sir. xy போடு. with respect to y. இத வச்சு with respect to y போடு. Sir, 2y, sir. 2 னா 72 y போடுங்க. 72 y x போடுங்கமா. 72 y x ஸ்கொயர் போடலாமா? Okay, sir. கரெக்ட்டா தானே? சரி, இது மட்டும் எப்படி பண்ணு? இல்ல 2y வந்ததுல. 2y னா 2 into 36 எவ்வளவு? 2 72, sir. 72 y தானே? எக்ஸ்பிளைன் பண்ணனும்னா எக்ஸ்பிளைன் பண்ணு. ஒரு நிமிஷம். இந்த f of xy தான் சார் எனக்கு கிளாஸ்ல கூட கன்ஃபியூஸ் ஆச்சு. அது மட்டும் கொஞ்சம் எப்படி வருதுன்னு சொல்லுங்க. இப்போ போடலாம். fxy ஓட மீனிங் என்னன்னா dou by dou y of fx. ஓகேங்களா? ஓகே சார். அப்ப சொல்லுங்க. dou by dou y of fx வேல்யூ என்ன? 36x square 36x square y square minus 4x cube y square minus 3x square y cube, sir. இதுல என்ன டவுட் இருக்குதா? இல்ல சார். சரி. இப்போ எதுதான் கான்ஸ்டன்ட்? with respect to y ங்கும்போது x உம் கான்ஸ்டன்ட் டைமும் கான்ஸ்டன்ட். x கான்ஸ்டன்ட் சார். எஸ் சார். அப்ப y க்கு என்ன வரும்? 36 square 2y, சார். இதுக்கு என்ன கிடைக்கும்? 4x cube constant 2y, sir. இதுல 3x square constant, sir. 3y square. என்ன டவுட் இருக்குதாமா? இல்ல சார். அப்ப சொல்லுங்க. 36 into 2 என்ன? 72. அப்ப 72 x squared y. கரெக்ட்டா? Yes, sir.
4 into 2 எவ்வளவு 8 அப்ப minus 8 8 x cube y 3 into 3 என்ன 9 9 x square y square sir. கிளியரா டவுட் இருக்குதா இல்ல சார் இப்போ ஓகே சார். அதெல்லாம் பாக்ஸ் போட்டு நம்ம யூஸ் பண்ண போறோம் அதனால எதுக்கு எதுன்னு தெரியாதுங்கிறது பார்த்துக்கணும். ஓகே சார். சோ அடுத்து என்ன fyy கண்டுபிடிப்போம் கரெக்ட்டுங்களா fyy சார். எஸ் சார். dou by dou y of fy கரெக்ட்டா எஸ் சார். fyy வேல்யூ எழுதிக்கிறேன் இதுதான் fyy வேல்யூ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கொடுத்து அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் என்ன கஷ்டப்படுவேன் இதை அப்படியே சொல்லி கேளுங்கலாம் சொல்றேன் டைரக்டா போட்டுவியா சொல்லிடுவியா dou by dou y of fy வேல்யூ fy வேல்யூ என்ன எஸ் சார் 24x cube y minus 2x power 4y minus 3x cube y square கரெக்ட்டா இதுதான் நம்ம டெரிவேட்டிவ் பண்ணனும் பண்ணிடலாமா எஸ் சார் சார் அப்படியே 24x cube y சார் y வந்து 1 ஆயிருக்கு கரெக்ட்டா 1 எஸ் சார் minus 2x power 4 into 1 sir. Very good. Minus y square பண்ணா என்ன கிடைக்கும் 2y வரும். 2y sir. 6y sir. 6x cube y. Super. 6x cube y. x cube y கரெக்ட்டா? Yes sir. Yes sir. இது யாரு fyy வேல்யூ. ஓகேங்களா? y yes sir. அப்ப ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சாச்சு செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சாச்சு அடுத்து ஒரு ஸ்டேஷனரி வேல்யூ சார் f of x equal to 0 f of y equal to f x equal to 0 fy equal to 0 சார் சரி டேக்கன் f of x வேல்யூ என்ன ஆல்ரெடி மேல போட்டுறோம் காப்பி பண்ணிக்கிறியாமா எஸ் சார் அத பார்த்து எப்படி சொல்றீங்களா 36x square y square minus 4x cube வந்துறேன் 36x squared y squared minus 4x cube y squared minus 3x square y square sir y cube padukku y cube y cube y okay y cube y equal to 0 சரியாமா yes sir இத சிம்பிளிஃபை பண்ணுவோம் இதுல எதெல்லாம் காமன் பாருங்க எதெல்லாம் காமன் sir x square y square common sir இல்ல sir அப்ப இதுல y cube வந்திருக்கு y cube இல்ல x square y square தான் காமன் காமன் எடுத்தா என்ன கிடைக்கும் x square y square காமனா எடுத்தா sir 36 minus 4 minus 3y sir இங்க 4x வரும் இந்த இடத்துல பாருங்க x squared வெளிய எடுத்தா 4x வரும் ஓகே இங்க y squared வெளிய எடுத்தா y வரும் சரிங்களா equal to 0 கரெக்ட்டா equal to 0 sir yes sir அப்ப என்ன கிடைக்குது தனித்தனியா 0 போடலாமா தனித்தனியா 0 போடுங்க x squared y squared equal to 0 y squared equal to 0 sir 36 minus 4x minus 3y equal to 0 sir அப்ப இத equal to 0 பண்ணா என்ன கிடைக்கும் x equal to 0 y equal to 0 னு கிடைக்கும் கரெக்ட்டா y is equal to 0 sir yes sir அப்ப இதுல என்ன நடக்கும் இந்த டேர்ம் மைனஸ்ல தூக்கி எழுதிருங்க இத தூக்கி எழுதினா ஈக்குவேஷன் கிடைக்கும் லீனியர் ஈக்குவேஷன் 4x 3y equal to 36 வரும் கரெக்ட்டாமா yes sir இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இத நோட் பண்ணிக்கோ இந்த ப்ராப்ளத்துல இதுதான் தப்பு பண்ணுவீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கங்க சரிங்களா yes sir இப்போ இத முடிச்சிட்டா அடுத்து என்ன பண்ணனும் fy equal to 0 போடணும் அடுத்து என்ன fy equal to 0 y equal to 0 sir சொல்றேன் fy equal to 0 போட்டா என்ன நடக்கும் சொல்லுங்க fy யோட வேல்யூ என்ன நான் பார்க்கறேன் fy யோட வேல்யூ என்ன கிடைக்கும்னா 24x cube y minus 2x power 4y minus 3x cube y square இத வந்து ஆல்ரெடி கண்டுபிடிச்ச fy யோட வேல்யூ சரியாமா சார் இப்போ இதல வந்து காமனா x கியூபையும் y யும் எடுப்போம் சார் சூப்பர் மா வெரி குட் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அப்ப என்ன நடக்கலாம் x cube y யும் வெளிய எடுக்கலாம் y சார் அப்ப வந்து 24 minus 2x minus 3 x போடும் 3y y சார் அப்ப இதுக்கு நம்ம ஈக்குவல் டு ஸ்ப்ளிட் பண்ணி போடலாமா x cube y equal to 0 sir 24 minus 2x minus 3y equal to 0 sir
அப்ப again இதுக்கு என்ன கிடைக்கும்? x equal to 0, y equal to 0 equal கிடைக்கும். to 0 sir, y equal to 0 sir. ஏதாவது டவுட் இருக்குதாம்மா? இல்ல சார். அப்ப இதுல என்ன நடக்கும்னா இந்த வந்து மைனஸ் சார் சைனுக்கு இந்த மைனஸ்ல இருக்கிறதெல்லாம் இந்த சைடு கொண்டு போயிடுவோம் சார். 2x plus 3y equal to 24. கரெக்டாமா? சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது சார் உங்களுது. சொல்றேன் கண்ணு. அதாவது மைனஸ் இருக்கிறது இங்க கொண்டு போயிடணும் சரிங்களா? மைனஸ் இருக்கிறது இங்க கொண்டு போனா பிளஸ் ஆயிடும். அப்ப இது ஈக்குவேஷன் 2 ன்னு போட்டுடலாமா? வாய்ஸும் பிரேக் ஆகுது, ஸ்கிரீனும் எனக்கு இப்ப அன்அவைலபிள் இல்ல ஆயிடுச்சு உனக்கு சார். டவர் இஷ்யூஸ் இருக்குடா கண்ணு. நான் கரெக்ட்டா தான் இருக்கேன் பாருங்க. டவர் ஃபுல்லா இருக்கு. நான் வைஃபை கனெக்ஷன்ல தான் இருக்கேன். அவனோட டவர் இருக்குதா மட்டும் செக் இல்ல பண்றேன். இங்க டவர் தான் சார் இருக்கு. இவ்வளவு நேரமாச்சு ஹாஃப் டவர் காமிச்சது, பட் இப்போ டவர் ஃபுல்லா தான் சார் இருக்கு. அப்படியா? என்னோட ஸ்கிரீன்ல கரெக்ட்டா தான் தெரியுது. ஆமா ஓகே. சார். இப்போ கேக்குதா இல்ல கேக்கலையா? இப்போ ஓகே சார். ஓகே. இது எப்படி தெரியுதா? ஈக்குவேஷன் செகண்ட் எப்படி ஃபார்ம் பண்ணுன்னு தெரியுதாமா? எஸ் சார். ஓகே. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 சால்வ் பண்ணனும். சால்வ் பண்ண தெரியுமா? ஈக்குவேஷன் 1 எப்படி ஈக்குவேஷன் 2 சால்வ் பண்றது? எலிமினேஷன் மெத்தட் சார். எலிமினேஷன் மெத்தட் போட்டு xy கண்டுபிடிறாங்க. ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 எலிமினேஷன் மெத்தட். இங்க ஒரு பிளஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இது 3y இருக்குது, இது 3y இருக்குது. அப்ப டைரக்டா என்ன பண்ணிக்கலாம்? ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கலாம். கேன்சல் ஆயிடும் சார். சைன் சேஞ்ச் பண்ணுவோம். சைன் சேஞ்ச் பண்ணும்போது கேன்சல் ஆயிடும் சார். அப்ப எழுதிடலாமா? வெரி குட். சூப்பரா சொல்லிட்டீங்க. 4x plus 3y equal to 36. அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷன் 2x plus 3y equal to 24. கரெக்டாமா? எஸ் சார். இது ரெண்டையும் மைனஸ் பண்ண சொல்லிட்டு நீயே மைனஸ் பண்ணி என்ன நடக்குது சொல்லு பார்க்கலாம். ஒரே நிமிஷம் சார். 2x equal to 36 24 equal to 12 x equal to 12 by 2 x equal to sir x equal to 6 sir. சூப்பர். x equal to 6 either 1 ல or 2 ல போடுங்க ஈஸி ஆயிடும். அது ஈக்குவேஷன் 3 ன்னு வெச்சுங்க. ஓகே சார். 3 into 2 நான் 1 ல போடுறேன் சார். உன்னோட இஷ்டம். எதுல வேணா போட்டுக்கோ. x 3y equal to 36 4 6 are plus 3 into y equal to 36 6 4 are 24 plus 3y equal to 36 3y and the same equal to 36 minus 24 30 minus 24 equal to 12 3y equal to 12 y equal to 12 by 3 y equal to 4 are 12 4 so y equal to 4 sir. y equal to 4 கரெக்டாமா? yes sir. சூப்பர். இப்போ கன்க்ளூஷன் வந்துடலாமா? தட் மீன்ஸ் அந்த டேபிளுக்கு வந்துடலாமா? டேபிள் என்ன? இன்டர்வல். இன்டர்வல் என்ன? இது வந்து 6,4. ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்குது 0,0. அது டைரக்டா கிடைச்சனால 0,0. சரிங்களாமா? எஸ் சார். இதுல என்ன டவுட் இருந்தா சொல்லு பார்க்கலாம். இது ரெண்டு பாயிண்ட் வச்சு போட்டா போதும். சரிங்களா? ஓகே சார். இல்லனா நீ ஃபார்ம் பண்றது என்னது? 0,4 and 6,0 இந்த ரெண்டு பாயிண்ட் வச்சு போடலாம். சரிங்களா? மொத்தம் 4 பாயிண்ட் வச்சு போடணும். एक्चुअली ரெண்டு பாயிண்ட் தான் புக்ல கொடுத்திருக்காங்க. एक्चुअली 4 பாயிண்ட் வச்சு போடணும். சரிங்களா? ஓகே சார். அப்ப சொல்லுங்க இன்டர்வல் என்னன்னு வரும்? 6,4 ஃபர்ஸ்ட் இருந்து 0,0 தான 0,0 போட்டுக்கலாம். 0,0 அடுத்து 0,6 0,4 நினைக்கிறேன். 0,4 6,0 அடுத்து 6,4 சரியா கண்ணு? 4 சார். சூப்பர். வெரி குட் வெரி குட் வெரி குட். கம்ப்ளீட் பண்றேன். a ஓட வேல்யூ a ஓட ஃபங்க்ஷன் b ஓட ஃபங்க்ஷன் ரொம்ப பெரிய பெரிய ஃபங்க்ஷனா இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து மடிச்சு எழுதி கொஞ்சம் கேர்ஃபுல்லா கால்குலேஷன் போடு. a b னா நம்ம பெருசா இருக்கு. கால்குலேட்டர் யூஸ் பண்ணி எனக்கு வேல்யூ மட்டும் எக்ஸாக்ட்டா சொல்லு. கிரேட்டர் than 0 less than 0 னு கொஞ்சம் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி சொல்றேன். இது a க்கு, இது b க்கு, இது c க்கு, அடுத்தது யார் வேணும்? a b c போட்டா அது வந்து sin கிரேட்டர் than 0 less than 0 and also maximum minimum அவ்வளவுதான். இதுதான் நம்மளுடைய ஒர்க். எல்லாத்தையும் எழுதிட்டேன். கடற்கரை போட்டீங்கன்னா ஒர்க் முடியுது. இப்போ ஏ ஓட ஃபங்க்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா?
ஏ வந்து ரொம்ப பெருசா போச்சு, ஏபிசில ரொம்ப பெரிய ஃபங்க்ஷன், கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து போடுங்க. அது மட்டும் கொஞ்சம் காமிக்கிறீங்களா சார்? எழுதிடுறேன் டக்குன்னு, எழுதிடுறேன். சரி, ஏவோட வேல்யூ என்னன்னா 72xy² minus 12x² y² minus 6xy³ ஏவோட வேல்யூ. பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 72x² minus 8x³ minus 9x² y². அந்த சியோட என்னமா? நான் சொல்றது கரெக்டா சார்? இப்போ ஏவோட வேல்யூ வந்து 72xy² சார், மைனஸ் 12x² சார், மைனஸ் 6y சார். 6xy³ என்ன 6xy³. xy³ ஓகே சார். 6xy³. பியோட வேல்யூ 72 x²y. Yes sir. Minus 8x³ y. Okay sir. Minus 9x² y². Yes sir. சொல்லுமா? Yes sir, correct sir. Okay, C value 24x³ minus 2 okay sir x⁴ minus okay sir 6 x³ y. x³ y. x³ y. Okay. அடுத்து இங்க என்ன? AC minus B² value. x³ y sir. x³ y மா? ஆமா 6x³ y கடைசி. Okay sir. 6x³ y கடைசி டைம். சரியாமா? Yes sir. அப்ப நம்ம என்னது கடைசி இது? AC minus B² கண்டுபிடிக்கணும். அடுத்தது என்ன? கன்க்ளூஷன் வந்து மேக்ஸிமமா மினிமமா சேடல் பாயிண்டா பார்க்கணும். மேக்ஸிமமா மினிமமா சேடல் பாயிண்டா பார்க்கணும். பார்க்கலாமா மடாகனே? Yes sir. சொல்றாங்க 0,0 என்ன நடக்கும்? 0,0 x 0 y எல்லாமே 0 எல்லாமே 0 ஆயிடும். எல்லாமே 0 ஆச்சுனா டெஸ்ட் வந்து என்ன? ஃபெயில். கரெக்ட்டா? சார் டெஸ்ட் வந்து இன்கன்சிவ் ஆர் ஃபெயில். டெஸ்ட் வந்து ஃபெயில். கரெக்ட்டாமா? எஸ் சார். அடுத்து 0,4. 0,4ல என்ன நடக்கும் பாருங்க. x 0 போட்ட பாருங்க, x 0 போட்ட இல்ல எல்லா டைம்லயும் x இருக்குது. 0 0 y4 வந்து y4² வரும் சார். இல்ல மைனஸ் ஒரு ஐடியா சொல்றேன் காரணங்க. இது எல்லாத்துலயுமே x 0 இருக்குது, y 0 இருக்குது. அதனால இது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே 0 ன்னு ஆயிடும். சரிங்களா? எஸ் சார். இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? 0 னா இந்த மூணு கேஸ்ல ஏதாவது ஒரு நம்பர் 0வா இருந்தா கூட அது கூட வர டேர்ம் எல்லாமே மல்டிப்ளை பண்ணும்போது 0 ஆயிடும் சார். ஆமா, ஏனா x டேர்ம் இருக்குது, y டேர்ம் எல்லாத்துலயுமே இருக்குனா ஏதோ ஒன்னு 0 ஆயிடும். அப்ப மூணு கேஸ்மே ஃபெயில் தான். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். இதுதான் நம்ம பார்க்கணும். 6,4க்கு தான் நம்ம பார்க்கணும். இதுதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இத அப்ளை பண்ணி பொறுமையா கால்குலேட்டர்ல போட்டு வேல்யூ சொல்லு. நமக்கு வேல்யூ எக்ஸாக்ட் தேவையில்ல. a greater than 0வா ஆர் less than 0வா இந்த கண்டிஷன் எனக்கு தேவை. வேல்யூ எக்ஸாக்ட் வேல்யூ தேவையில்லை. சரிங்களா? அதே மாதிரி b greater than 0வா ஆர் less than 0வா செக் பண்றாங்க. வேல்யூ வேணும். ஏன்னா எல்லா வேல்யூ எக்ஸாக்ட்டா வேணும். சொல்லுங்க பார்க்கலாம் என்ன வேல்யூ வருது. நான் வேணா எழுதிறேன், நீ கரெக்ட்டா என்ன செக் பண்ணிக்கோ, நான் எழுதிறேன். நீ செக் பண்ணிட்டு கரெக்ட்டா இல்லையான்னு செக் பண்ணி பாரு. எழுதி தெரியுதா கண்ணு? இல்ல சார், நான் இன்னும் பார்க்கல சார். நான் போட்டுட்டு இருந்தேன். இப்ப ஸ்கிரீன் தெரியல சார். நீங்க எழுதுறது தெரியல, ஆனா ஸ்கிரீன் தெரியுது சார். ரெண்டாவதா ஸ்கிரீன் தெரியுதா? எஸ் சார், எஸ் சார். ஓகே, थैंक यू.
டேபிள் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க, வேலையெல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு செக் பண்ணி பாருங்க. ஓகே சார். போட முடியுதாங்கண்ணே? ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்றேன் சார். சரி, ஓகே. இதை நோட் பண்ணிக்க, பொறுமையா போடு. இல்லை நான் கால்குலேட்டர்ல பொறுமையா போட்டு பாருங்க. எக்ஸுக்கு பதிலா 6, ஒய்க்கு பதிலா ஓகே. 4. பொறுமையா அப்ளை பண்ணி பாருங்க, சரிங்களா? இதை மட்டும் கரெக்டா இந்த ஒரு 2-3 எஸ் டைம் சார். கால்குலேட் போட்டு பாருங்க. கால்குலேட்டர்ல பிராக்கெட் கரெக்டா போட்டு எல்லா வேலையும் கரெக்டா போட்டு போட்டீங்கன்னா வந்துடும், சரிங்களா? ஓகே சார். சரி, அப்ப கன்க்ளூஷன் என்ன ஆகுதுன்னா கிரேட்டர் தென் 0 அண்ட் ஏ வந்து லெஸ் தென் 0ன்னு வருது கண்ணு. அப்ப இது என்னென்ன கன்க்ளூஷன் மேக்ஸிமம் வேல்யூ, சரிங்களா? எஸ் சார். ஸோ அப்போ வந்து மேக்ஸிமம் வேல்யூ வந்து வெறும் 6,4ல தான் சார். அதை வந்து நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்ல சப்ஸ்டியூட் பண்ணுவோம் சார். வெரி குட். அப்ப என்ன பண்றீங்க? therefore f is maximum at 6,4. therefore f of 6,4 equal to அந்த பெரிய வேல்யூ இருக்கு பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் கிவன் ஃபங்க்ஷன். அந்த கிவன் ஃபங்க்ஷன்ல போய் போட்டுருங்க. கிவன் ஃபங்க்ஷன் என்ன? f of x, y ஓட கிவன் ஃபங்க்ஷன் வந்து x cube y square x cube y square 12 minus x minus y. இதுல போடுங்க, இதுல போட்டே கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்ப என்னாச்சு? x cube 6 cube into 4 square into 12 minus 6 minus 4 எவ்வளவு கிடைக்கும்? இது வந்து 216, 4 square வந்து 16, இது வந்து 10, 10 னா 2. இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணி போடுறேன் கால்குலேட்டர்ல. என்ன வரும்? கால்குலேட்டர் போட்டா ஒரு நிமிஷம் சார். சார் 6,912 வருது சார். அவ்வளவுதான் கண்ணு. சூப்பர், வெரி குட், கரெக்டா இருக்கணும். ஓகேங்களா? எனக்கு மெயினா பாத்தீங்கன்னா இந்த டேபிள் கரெக்டா போட்டு பாருங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அந்த டேபிள் மட்டும் போட்டுட்டு கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியா இருக்கும், சரிங்களா? ஓகே சார். எனர்ஜி டவுட் இருக்குதா? இந்த ப்ராப்ளத்துல எனர்ஜி டவுட் இருக்குதாமா? இல்ல சார்.